எதுவா இருந்தாலும் மெல்ல நிறுத்தி நிதானமா பொறுமையா பேசணும். புரியுதா? என் பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான்ல? உன் பையனா இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கான். இனி அவன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம இருக்கிறதும் உங்க கையில தான்ப்பா இருக்கு. நாங்க சொல்றத நீ எப்படி செய்யறங்கிறதுல தான் இருக்கு. எனக்கு ராகவ் கிட்ட பேசணும். ஐயோ, இப்ப பேச முடியாது. அவனோட குரலையாச்சும் நான் கேட்கணும். அதுக்கு வேணா வழி பண்றேன். தம்பி, உங்க அப்பனுக்கு உன் குரலை கேட்கணுமாப்பா? எங்க கத்து. அப்பா அப்பா நான் இங்க தான் இருக்கேன். அப்பா ஏய் அப்பா வலிக்குதுப்பா. வேண்டாம். அப்பா நான் இங்க தான் இருக்கேன். கேட்டியா? ஏய் இங்க பாரு, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சும்மா இருக்க மாட்டேன். உங்க அத்தனை பேரையும் மொத்தமா முடிச்சு விட்டுருவேன் நானு. ஓ, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ இப்போ? நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னதை செஞ்சீன்னா உன் பையனை இங்க எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அப்படியே உன் கையில ஒப்படைச்சிருவோம். செய்றேன், என்ன வேணாலும் செய்றேன். ஆனா என் பையன் ராகவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னா அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவேன். ஆனா இப்ப உன் பையனுக்கு ஏதாவது நடந்துருமான்னு மட்டும் பதறிய. ஏய், இப்ப நான் என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லு. பத்திரத்தை எடுத்துட்டு வந்தியா? நீ கிரியேட் பண்ண பத்திரம், அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சமத்து பையன். பசு, அப்புறம் உங்ககிட்ட இந்த ஹெட்போன்ஸும் பாங்களே, அது இருக்கா? விழிஞ்சது ஹெட்போன்ஸ் இருக்கா? டேய், அந்த கர்மலா என்கிட்ட இல்ல. அப்ப வேலைக்கு ஆகுது போ. டேய், இரு. ப்ளூடூத் ஹெட்போன் உங்ககிட்ட இருக்கா? இருக்குண்ணா. இருக்கு. சூப்பர். அதை அப்படியே எடுத்து காதுல மாட்டிக்கோ. நேரா அவங்க வீட்டுக்குள்ள போ. அங்க போய் நான் பேச சொல்ற எல்லாத்தையும் நீ பேசணும், செய்ய சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும். அப்படி மட்டும் செய்யலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவ? என் பையனை தான் செஞ்சிருவியா? ஏய், இந்த பசுபதி பத்தி அவனுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். யோ, கத்தாதையா, அமைதியா தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப நீ அமைதியா பேசு. தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு தங்க மாதிரி இருக்கிற உன் பையனை இழந்துடாத. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ நாங்க பேசுற இடத்துல இருக்கோம், நீ கேக்குற இடத்துல இருக்க. வாய மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் செஞ்சேன்னு வையேன், உன் பையன் உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவன் கதி அதோ கதிதான். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பசு, காவேரி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு. அதை கேட்கறதுல உனக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை? நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டிருந்தா இப்போ உன் லண்டன் ரிட்டர்ன் பையன் உன் கூடவே இருந்திருப்பான்ல. நீ எப்படி வாழ்வா சாவான்னு என்கிட்ட மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருக்க மாட்டல்ல? டேய், அந்த ஹெட்போனை குடுறா. இந்தாண்ணா. டேய், நீ சொன்ன மாதிரி ப்ளூடூத் ஹெட்போன்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண சொல்லு, சீக்கிரம். வீட்டுக்குள்ள போ. வீட்டுக்குள்ள போன அவ்வளவுதானே? போறேன். ஓ, ஐயோ, இவனா? ஐயோ, நாசமா போறவன் இங்க எதுக்கு வந்திருக்கான்? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? ஏய், வாங்கடி இங்க.
பாட்டி. நான் சொன்னல இவன் சும்மா விட மாட்டான்னு. பாரு, உன் பையனை கடத்தினதுக்கு நம்மள பழி வாங்க நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான். வந்துட்டியா? வீட்டு வாசப்படியில தான் நிக்கிறேன். உள்ள போ. நீ எதுக்கு இங்க வந்த? பண்ணதெல்லாம் பத்தாதா? மேல் கொண்டு என்ன பண்ண வந்திருக்க? வெளியே போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க வில்லன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறியா? அதான் அத்தை உன்னை பார்த்து பயப்படுறாங்கல்ல. அவங்கள பயப்பட வேணாம்னு சொல்லு. அமைதியா இருக்க சொல்லு. 4 பொம்பளைங்க தனியா இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? வெளியே போ. நீங்க யாரும் எதுவும் பயப்படாதீங்க. பயப்படாத தங்கச்சி. உங்களை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். அப்ப வெளியே போ. வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன்னு சொல்லு. ஒரு வேலையா வந்த வேலையை முடிச்சிட்டு நான் போயிடுறேன் தங்கச்சி. உனக்கு இங்க என்ன வேலை? அந்த பத்திரத்தை எடுத்து நீட்டு. எடுக்கிறேன். விஜய், ஒரு நிமிஷம் கொடுங்க. நீ பத்திரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை பண்ண. அங்க கங்கா நிக்கிறாள், அவளுக்கு ஒரு கும்பிடு போடு. சொன்னது காதல விழுந்துச்சா இல்லையா? கங்கா தான் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. பயப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் இல்லல்ல. நீ ஒரு புல்ல பூச்சிதான்னு அவளுக்கு நம்ம புரிய வைக்க வேணா. கும்பிடு போடு. ஏய் சீக்கிரம்டா. இப்ப நீ அவளுக்கு வணக்கம் வைக்கலனா அப்புறம் உனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமா சேர்ந்து உன் பையனோட இழவு வைக்கிறேன். குட், வைக்கிறேன். வைக்கிறானா? வணக்கம். என்ன பார்த்தலாம் பயப்படாதம்மா. சரி, நீ வணக்கம் வச்சதெல்லாம் போதும். அப்படியே காவேரி கிட்ட போ. ஐம் சாரி காவேரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லு.